நம்ம எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்குங்க. ஸோ தமிழ்நாட்டிலே ஒரு கையிருப்புக்கான தேர்வு அப்படின்னா அது வந்து இந்த குரூப் ஒன் தேர்வு தான். ஸோ இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவர்கள் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக வந்து குரூப் 2 எய்ம் பண்ணுறவங்க குரூப் 1ஐயும் எய்ம் பண்ணுங்கள். ஸோ அப்போது ஓரளவு உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ்னாச்சும் இந்த எக்ஸாம் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா வெறும் 90% தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இது ஒரு பயிற்சியாக நினச்சி பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமில் கூட உங்களுக்கு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டு நீங்கள் மெயினுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு ஸோ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 13/7 அது ஜூலையில் நடக்குதுங்க. முதன்மை தேர்வு நடைபெற்ற வந்து பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வுகள் முடிவு அறிவிக்கப்படும் போது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டேட்டே சொல்லிட்டாங்க ஜூலை 13 அப்படின்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2/5 முதல் வந்து 4/5 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அஸ் யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒன் டைம் பண்ணிட்டு புதுசாக பண்ணுறாங்க ஒன் டைம் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது துணை ஆட்சியர் போஸ்ட்டு 16, துணை காவல் கண்காணிப்பாளர் 23, உதவி ஆணையர் வணிக வரிகள் 14, கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் 21, உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி 14, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் 1, மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் 1, மொத்தம் வந்து 90 வேக்கன்சிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணை ஆட்சியர் வந்து அதிகபட்ச வயது 34 பூர்த்தி அடைந்தல் கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து வயது வரம்பு சலுகை யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர், ஆதிதிராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பினை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 39 வச்சுருக்காங்க. சரிங்களா. துணை ஆட்சியர் 39, துணை காவல் கண்காணிப்பாளர் 39, உதவி ஆணையர் ஸோ அவங்களுக்கு 39 தான். சரிங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து யாராருக்கெல்லாம் அதாவது இடஒதுக்கீடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 39. மற்ற வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன அந்த 34 தான் வரும். சரிங்களா. ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க. துணை ஆட்சியர் இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அனைத்துக்குமே வந்து டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தேர்வர்கள் இந்தியாவில் உள்ள மத்திய அல்லது மாநில சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட பிற கல்வி நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழக மானியக்குழு சட்டம் அறிவிக்கப்பட்ட கல்வியில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதே போல் துணை காவல் கண்காணிப்பாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பட்டம் பெற்று தான் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் வணிக வரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட போஸ்ட் உள்ளவங்க தான் மட்டும் அப்ளை பண்ணுறதும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை வணிகள் பிகாம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி தராங்க. ஸோ அது உள்ளவங்க மட்டும்தான் இந்த உதவி ஆணையர் வணிக வரிகளுக்கு அப்ளை பண்ண முடியும். கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளருக்கு வந்து கோஆப்டிவ் கோர்ஸில் எதுவும் கேட்கலங்க, எனி டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சிக்கு வந்து அது ஏனைய தகுதி அதாவது ப்ரியாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கல்வி தகுதி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே வந்து இது போன்ற பணிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் உண்டுங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு போனீங்கன்னா ஸோ அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அளவீடும் கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மார்பளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உடல் தகுதி சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் மொழியில் தகுதி அந்த தேர்வு வைக்கிறாங்க. ஸோ விண்ணப்பத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அஸ்யூஸ்வலாக வந்து ஏற்கனவே டிஎன்பிசி பண்ணுற மாதிரி பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த காணொலியில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், ஏஜ் லிமிட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
முதன்மை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் 125 கொஸ்டின், அப்புறம் வந்து 25 கொஸ்டின் ஆப்டிடியூடு, மொத்தம் வந்து 200 கொஸ்டின் 300 மதிப்பெண்ணை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வில் தான் தமிழ் தகுதி தேர்வு வருது. ப்ரிலிமினரிக்கு வந்து தமிழ் கிடையாது. ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் உள்வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த காணொலியில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் இதே போல் தகவலுக்கு. மற்றொரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.